தரணிக்கும் 2 பேத்துக்கும் முதலாக 1000 ஆண் பிள்ளைகள் பிறந்தது. அந்த 1000 ஆண் பிள்ளைகள் பிறந்ததுல முதலாக பிறந்தது மாரிசி என்கின்ற ரிஷி பிறந்தது. சரி சாமி. அப்ப பிறந்த உடனே அப்ப கேட்டாங்க யாரு அந்த தடமுடி சென்னியாச்சியா பிறந்தாங்களா 1000 பேர். ஆமாங்க. அவங்க கேட்டாங்க 1000 பேர். பகவானே சரி என்ன இப்படி தக்கனந்திரணி 2 பேரும் பிறக்க வைத்து என்ன பிறக்க வச்சுக்கிறீங்களே 1000 பேர் பிறக்க வச்சுக்கிறீங்க எங்களுக்கு என்ன வேலை என்னங்க வேலை அப்படி என்று கேட்டாங்க. சரி ஐயா உலகத்திலே 84 லட்சம் ஜீவ பேதங்கள் அது என்னென்ன பறப்பது 21 லட்சம் பறப்பது 21 லட்சம் வானத்துல பறக்கக்கூடிய ரப்பட்டை வச்சு பறக்கிறது 21 லட்சம் நீரிலே நீந்துவது 21 லட்சம் ஆனா கால் இல்லாம ஊர்ந்து போவது 21 லட்சம் கால் வைத்து நடந்து போவது 21 லட்சம் ஆக மொத்தம் 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் நீங்க யாகம் செய்து ஒவ்வொன்றாக ரிஷி போல மாறி 1000 கானகத்திலே சென்று அக்னி சுவாலியம் செய்து ரிஷிகளையும் பெரிய பெரிய பூதங்களையும் பிறக்க வைக்க கடவாய் புட்டி என்று வரத்தை கொடுத்தார். சரி சாமி. உடனடியாக அந்த 1000 ஆண் பிள்ளைகளும் சரி அவங்க ஆசிரமத்துக்கு ஓடி போயிட்டாங்க. கானகத்திலே ஓடி சென்று உட்கார்றது யாகத்தை செய்வது ஏதோ ஒரு ரிஷிகளை பிறக்க வைக்கிறது இப்படி எல்லாம் செய்தார்கள். சரி சாமி. அவர் பிறகு என்ன செய்தார் பிறகு செய்த உடனே அந்த மாரிசி என்று சொல்லக்கூடியவர் சரி சாமி நெருப்பு போட்டு காட்சி பிறக்க வைத்தார். அந்த காட்சி பிறக்க வைத்ததுக்கு காட்சியப்பர் என்று முதலாக பிறந்தார். அந்த மாரிசிக்கு பிறந்தவர் தான் காட்சியப்பர் என்று சொல்லக்கூடிய முதல் பிள்ளை. அப்ப பிறந்த உடனே என்ன செய்தார் இந்த தக்கனும் தரணி 2 பேரும் ஒண்ணு சேர சொன்ன தேவரெல்லாம் பார்த்து 2 பேரும் ஒண்ணு சேர 50 பெண் பிள்ளை பிறந்தது. சரி சாமி. யாருக்கு அந்த தக்கனுக்கும் தரணி பிறந்த உடனே அப்ப அந்த 50 பெண் பிள்ளைகளை இது திருமணம் செய்ய வேண்டுமல்ல சரி அப்படி என்று நினைத்து உடனடியாக காட்சியப்ப மகாரிஷியை வரவழைத்து சரி சாமி காட்சியப்பர் மகாரிஷியை வரவழைத்து அவருக்கு 13 பிள்ளைங்களை திருமணம் செஞ்சு கொடுத்தோம். ஓ 13. ஆமா. சரி சாமி. யாருக்குங்க காட்சியப்பருக்கு ஆமா தக்கனுக்கும் தரணிக்கும் பிறந்த பிள்ளைங்களை 50 பிள்ளைகள் பிறந்தது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பிள்ளைகளை காட்சியப்ப மகாரிஷி முதல் பிறந்த பிள்ளை அல்லவா அதனால வரவழைத்து அவர்களுக்கு 13 பிள்ளைகளை திருமணத்தை செஞ்சு கொடுத்தோம். அதிதிதி ஆனா விக்ருதி வினோதினி இப்படி என்று சொல்லக்கூடிய கத்துரு வினதை இப்படி என்கின்ற பெண்கள் எல்லாம் திருமணத்தை செய்து கொடுத்து தேவர் பிள்ளைகளை பிறக்க வைக்க கடவா என்று அவர்களை கொடுத்தோம். பிறகு என்ன செய்தார் மாதவா அப்ப தென் திசையில் ஆண்டு வரக்கூடிய யமதர்மன் இருக்கிறாரு யமதர்மன் அவரை வரவழைத்து அவருக்கு 13 பிள்ளைகளை திருமணத்தை செய்து கொடுத்தோம். பிறகு சந்திரனை வரவழைத்து 27 பெண்களை திருமணத்தை செய்து கொடுத்தோம். ஆக மொத்தம் 50 பிள்ளைகளையும் திருமணத்தை செய்து கொடுத்துட்டு அவரவர் ஆசிரமத்திலே உலக பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய வேலை செடி கொடி மரம் என்று சொல்லக்கூடிய ஊரறிவு படைத்தது. செடி கொடி மரத்திற்கு ரத்தம் கிடையாது அதனால ஊரறிவு படைத்தது. 2 அறிவு படைத்தது எது தெரியுமா நத்த நத்த அட்டை பூச்சி இருக்குது இல்ல இது 2 அறிவு படைத்தது. 3 அறிவு படைத்தது எது தெரியுமா பூச்சி போல இருக்கக்கூடியது ரத்தம் இருக்கக்கூடிய பொருள் ரத்தம். ஆமா ரத்தமா பூச்சி மாதிரியே இருக்கும் அதுக்கு ரத்தம் இருக்கும். தண்ணியிலே வாழக்கூடிய மீனுக்கு ரத்தம் இருக்குதா தண்ணியிலே வாழக்கூடிய மீனுக்கு ரத்தம் இருக்குதா அது 3 அறிவு படைத்தது. 4 அறிவு படைத்தது தெரியுமா மாதவா தெரியுமா உனக்கு தெரியாது தெரியாதா ஆனா உலகத்திலே பறக்கக்கூடிய பச்சைக்கு 4 அறிவு படைத்தது. அவங்க பச்சை இளம்பல்ல வந்து பாருங்க என்ன 10 ரூபாய்க்கு 3 பச்சை காக்கை கரிக்குருவி இன்னும் கழுகு என்று சொல்லக்கூடிய மிருக ஜாதிகளுக்கு 5 அறிவு. சரி சாமி. 4 அறிவு 5 அறிவு ஆச்சரியமா கானகத்திலே திரிகிற சிங்கம் கரடி மிருக ஜாதிகள் இதுக்கு 5 அறிவு. மானிட ஜென்ம மனிதனாக பிறந்தவர்களுக்கு 6 அறிவு. இப்படி 6 அறிவு படைக்கக்கூடிய எனக்கு தான் புண்டை பிடிக்கக்கூடிய வேலை. ஓ உங்களுக்கு தான் அந்த புண்டை பிடிக்கிற கை சிமா வைத்தியக்காரா நீ தான் சொன்னீங்களா நானே பிண்டமடா பிண்டமா ஆமா பிண்டம்னா என்னன்னு தெரியும் எனக்கு தெரியாது வேற மாதிரி கேள்வி. இன்ப சுகத்தோடு உன்னை பிறக்க வைத்தது நானு உங்க அப்பனை பிறக்க வைத்தது நானு. ஒரு காட்டி பல்லு வளர மாட்டீங்க யாரு எங்க அப்பா என்ன பிறக்க வச்சான் எப்ப மாதவா உங்க அப்பனும் உங்க அம்மாவும் 2 பேரும் இன்ப சுகத்துக்கு இருப்பாங்க. இன்ப சுகத்துக்கு இருப்பாங்க அதை சித்திரம் எழுதக்கூடிய வேலை யாங்கிட்ட இருக்குது. எழுதக்கூடிய வேலை ஆமா
உன்னுடைய தாயினுடைய வயிற்றுல நீ கருவாக உருவத்தை மாற்றினா நான் அதுக்கு தான் பொம்மை வைக்கிறது, கண்ணு வைக்கிறது, மூக்கு வைக்கிறது, வாய் வைக்கிறது. அப்ப இந்த கெற்பம் அதுவுமே வைப்பேன். சரி சரி, எல்லாம் வைக்கலன்னா இல்ல. அப்படி இருந்தாலும் நீ உன்னுடைய தாய் சுகமா நல்லா நித்திரை யோக நித்திரையில் இருக்கும்போது அதுக்குத்தான் தூங்கி இவ்வளவு சீக்கிரம் போய் எழுப்ப கூடாது. ஏன் தெரியுமா? எழுப்புனா நான் அங்கே உள்ள எழுதி கொண்டிருப்பேன், நல்ல மைண்ட்ல எழுதிட்டு நல்லா எழுதும் போது இந்த அம்மா திடுக்குன்னு எழுந்தா அந்த எழுதக்கூடிய இடத்த விட்டு அடிச்சுட்டு வேற இடம் ஓடி போயிருவேன். வேகமா அடிக்கிற எழுதுகளை வேகமா எழுதக்கூடிய வேலை அந்த இடத்துல விட்டு அடிச்சுட்டு ஓடி போயிட்டாதான். ஒண்டியா பொறுக்கிறது, ஊமையா பொறுக்கிறது, காது செவிடா பொறுக்கிறது, கண்ணு குருடு, காலும் ஒண்டி, கையும் ஒண்டி, இப்படி எல்லாம் இழுத்துக்கிட்டு தெரியறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன்களை படைக்கக்கூடிய நான் வேலை பிரம்மா. சரிங்க. உலகத்திலே பாதியில ஓடுறது பாதி எங்க பாதியில எங்க ஒண்ணு முழிச்சா செஞ்சு யாராவது வந்தாங்க நம்ம தூங்கிட்டு இருப்பாங்க, வந்த உடனே எழுப்பிட்டு போயிட்டா எழுப்புறாங்கல்ல, அப்ப திடுக்கு முடிச்சா என்ன ஆகும்? அப்ப பிரமா உள்ள போயிருப்பாரு உள்ள வீட்டுக்குள்ள போய் எழுதிட்டு இருக்கும் போது வந்துட்டாங்க, நம்மள கண்டுக்குவாங்க அப்படின்னு திடீரென்று மறைவது என்னுடைய பழக்கம். சரி சரிங்க. அப்படி உலகத்திலே 84 லட்சம் ஜீவகங்களையும் படைக்கக்கூடிய வேலை எனக்கு, பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை. சரிங்க. அதவா இருந்தாலும் இன்றைய தினத்துல ஏங்க பொறுமைங்க, ஒரு நாடாள அரசு இருக்கிறீங்களா? திருமணம் ஆகிவிட்டதா? மாதவா அரசே திருமணம் ஆகி எனக்கோ அப்படி இருந்தாலும் சாமி அரசே என்னோடு ஒன்றோடு ஒன்றாக என்னை மாலை தரித்த, என்னை தாலி தரித்த தேவியனுடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி. ஓ தலவாணியா? கலைவாணி. அட கலைவாணி. கலைவாணி. ஓ கலைவாணி சரஸ்வதி. ஆமா சரிங்க. அப்படியாப்பட்டவங்க திருமணத்தை செய்து. சரிங்க. ஏதோ குழந்தைங்க இருக்குதா? இருக்குதுப்பா. குழந்தைங்க பேரு என்ன சாமி? நாரத மகாரிஷி. ஓ நாரத மகாமுனிவர். சரி சரி. அப்படி இருந்தாலும் பிறகு சொல்வதற்கு இடம் வேணும். ஆமாங்க. அதனால விட்டு வச்சு அதையும் வந்து கேட்டுட்ட. பரவாயில்ல, என் மனைவி சொல்ல வேண்டிய வார்த்தை தெரியுதா? தெரிஞ்சு தொழில் செய்யணும். சரி சாமி. அப்படி இருந்தாலும் என் மனைவி கலைவாணி சரஸ்வதி அரண்மனையில் இருக்கிறார். உன்னுடைய சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவன்
நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமும் சத்திய லோகம். சத்திய லோகம். ஆமா. சரி சாமி. எனக்கு சத்தியம், சத்தியம், நீதி, நேர்மை. நேர்மை. என்னை கண்டா அஞ்சி ஓடுவர் 1000 பேர். கெட்டவர்களுக்கு வரம் அளிப்பது, கேட்டவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய கடமை. அப்படி கலைவாணி சரஸ்வதி அரண்மனையில் இருக்கிறார். மன்னவர் அழைத்தார் என்று அதி சீக்கிரம் அழைத்து வா, பிறகு பார்க்கலாம்.